குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி முடிஞ்சது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். வேர்ல்டு மார்க்கெட் நம்ம போய் பார்த்தோம்னா லாஸ்ட்டு ஃப்ரைடே எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் ஏற்றம். டவ் ஜோன்ஸு 868 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. S&P 85 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு. நாஸ்டாக் கம்போசிட் 366 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு. என்ன ரீசன் நினைக்கிறீங்க? FTSE 78 பாயிண்ட்டு, CAC 163, DAX 548 பாயிண்ட்டு. எல்லாமே பக்கா பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. நம்ம கிஃப்ட் நிஃப்டி எவ்வளோ ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு? 24,700. இங்கே நமக்கு எவ்வளோ ட்ரேட் ஆகிருக்கு? 24,353. ஸோ ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேலே இப்போ கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ரீசன் எதனால்? ஏன் திடீர்னு வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட்லாம் ஏறிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு காரணம் அந்த ஹோமோஸ், அந்த கடல் வழித்தடம், அதை ஈரான் திறந்து விட்டது. அது ஒரு மெயின் பாசிட்டிவான திங். ஏன்னா லெபனான் மேலே போர் ஒப்பந்தம் 2 வாரத்துக்கு ஈரான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால ஈரான் அந்த ஹோமோஸ் நீரிணையை திறந்து விட்டுது. அது இந்த ஒரு ரீசனால் க்ரூட் ஆயில் விலையெல்லாம் படுமோசத்துக்கு கீழே விழுந்தது. இது பாருங்கள், லாஸ்ட்டு இது பிரெண்ட் க்ரூட் ஆயில். இது நான் கடைசியாக பார்க்கும்போது $85-86 இருந்தது லாஸ்ட்டு ஃப்ரைடே. ஓகேங்களா? இந்த க்ரூட் ஆயில் இது இப்போ 85 காட்டுது. ஆனால் நான் பார்க்கும்போது 80 இருந்தது இந்த க்ரூட் ஆயில். ஸோ இந்த ரீசனால் தான் மார்க்கெட் சடார்னு ஏறிச்சு. இதுதான் முதன்மையான ரீசன். ரெண்டாவது, யூஎஸ் மார்க்கெட்டில் ஜாப் டேட்டா அப்படின்னு ஒன்று வரும். யூஎஸ் எக்கனாமிக் டேட்டா அப்படின்னு. அந்த எக்கனாமிக் டேட்டா ஜாப்லெஸ் கிளைம், அந்த வேலை இழப்பு விண்ணப்பங்கள் இது ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது மார்க்கெட் எக்ஸ்பெக்டடுக்கு ஏற்ற மாதிரியே இருந்தது. லேபர் மார்க்கெட் கொஞ்சம் கூல் ஆகுது அப்படின்ற மாதிரி சிக்னல் கிடைச்சதுனால ரீட்டைலர் சேல்ஸு, மேனுஃபேக்சரிங் டேட்டா எல்லாமே இன்ஃப்ளேஷனுக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு. இந்த ரீசனால் தான் மார்க்கெட்டில் எக்கனாமி ஸ்லோ ஆகுது. பட் கிராஷ் எதுவும் ஆகலை. அது பாசிட்டிவாக இன்ஃப்ளேஷன் குறையிற மாதிரி ஒரு சிம்டம் இருக்கிறதுனால ஜாப் மார்க்கெட்டு ஓவர் ஹீட் இல்லை, நார்மலாக இருக்குது. ஃபெட் ரேட் கட்டு இனிமேல் வர ஃபெட் ரேட் கட்டு வாய்ப்புகள் ரேட் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட்டு, இந்த டவ் 30, S&P, நாஸ்டாக் கம்போசிட் இது எல்லாமே ஏறிச்சு. பர்டிகுலராக ஃபெட் ரேட் கட் இப்போ வரப்போகுது. அதோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா, அவங்க ரேட் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி கணிப்பு இந்த ஜாப் டேட்டா ரிப்போர்ட்டில் இருக்கிறதுனால அவங்க மார்க்கெட்டெல்லாம் வேகமாக முன்னேறி போச்சு. எல்லாமே பாருங்கள் 2% கிட்ட இருக்குது. டவ் 30 1.79%, S&P 1.20%, நாஸ்டாக் கம்போசிட் 1.52. அதாவது பாண்ட் ஈல்டு குறைய ஆரம்பிக்குது. டெக் ஸ்டாக்ஸோட ப்ரைஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த யூஎஸ் இண்டிசஸ் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அதோட இம்பேக்ட் தான் நமக்கு அந்த லாஸ்ட்டு ஃப்ரைடே கிஃப்ட் நிஃப்டியில் நான் 350 பார்த்தேன் பாசிட்டிவில். இப்போ அது கடைசியாக கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிருக்க மாதிரி தோணுது. 280. அதாவது இந்த ரீசனால் தான் மார்க்கெட்டில் குதூகலத்தில் ஏறி போச்சு. ஃபெட் டிசிஷன் ரேட் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு நல்ல நியூஸு. ஜாப் டேட்டா, எக்கனாமிக் டேட்டா மார்க்கெட்டுக்கு ஏதுவாக இருக்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டு. இந்த டேட்டா எல்லாம் சேர்ந்து ரேட் கட்டு ஹோப் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அதனால் மார்க்கெட் ரேலி ஆச்சு வெள்ளிக்கிழமை. இதுதான். ஆனால் சனிக்கிழமை நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், மறுபடியும் ஈரான் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ், அந்த கடல் வழித்தடத்தை மூடிட்டாங்க. அப்போது இது என்ன பண்ணும்? இப்போ 2 நாள் லீவு, அதனால் இதோட இம்பேக்ட் மார்க்கெட்டில் நமக்கு தெரியல. இது பெரிய லெவலில் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஆகிடுச்சு. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஹார்மஸை மூடிட்டா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூடிட்டா என்ன ஆகும்? ஆயிலோட ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக அதிகப்படியான ப்ரைஸஸ்க்கு வரும். ஆயிலை தான் அது பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணும். அப்போ மிடில் ஈஸ்ட் பகுதியில் இந்த இஷ்யூ வந்தால் மார்க்கெட்டில் அது பிக்கெஸ்ட் இம்பேக்டை மண்டேல கொண்டு வரும். க்ரூட் ஆயில் சப்ளை இப்போது நெருக்கடி நிலையில் இருக்குது. இவன் மூடிட்டானா அப்புறம் எந்த ஷிப்பும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன ஆகும்? க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஷிப்பிங் ரூட் எல்லாம் மாறும். மாறிச்சுன்னா அவன் அங்கேருந்து வர்றதுக்குள்ளே பொழுதே விடிஞ்சிடும்.
பாதி நாடு செத்து சுண்ணாம்பாயிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், இன்சூரன்ஸ் காஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். எல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மற்ற கண்ட்ரியை விடுங்க, நம்ம கண்ட்ரி வந்தால் நம்ம ரூபாயோட மதிப்பு இன்னும் டெப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். இன்னும் நமக்கு ப்ரெஷர் வரும், எக்கனாமிக் கிரைசிஸ் வரும். ஆல்ரெடி எல்பிஜி வந்து ஹோட்டல்ஸ்க்கெலாம் கிடைக்கலன்ற ஒரு நிதர்சனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். வீடுங்களுக்கு மட்டும்தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அது இன்னும் வீடு லெவலில் இம்பேக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்போது இவங்க நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸை திறக்கலைன்னா மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய இந்த 280 பாயிண்ட் 300 பாயிண்ட் அப்படியே கிடைக்குமான்னு கேட்டால் கஷ்டம். இந்த 300 பாயிண்ட் 280 பாயிண்ட் அப்படியே நாளைக்கு நிஃப்டி கேப் அப் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நாளைக்கு ஓப்பன் ஆகும் போதே ஆயில் ப்ரைஸ் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இப்போ பிரண்ட் க்ரூட் ஆயில் வந்து 86 இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகலை, இருந்தாலும் 86லேருந்து 85 எங்கே இது வரையும் லோ வந்து 86 வரையும் வந்திருக்கு. அதுலேருந்து $5 இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. இப்போது இவன் சுத்தமாக மூடிட்டான் அந்த வழித்தடத்தை. அப்போ இது என்ன ஆகும், 100 105 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் காலையிலேயே போயிடுமான்னு கேட்டால் அது தெரியாது. நாளைக்கு ஏஷியன் மார்க்கெட்டு, யூஎஸ் ஃபியூச்சர்ஸு அது ட்ரேட் ஆகிறத பொறுத்து நமக்கு தெரியும். இது என்னத்தை நமக்கு தெரியுறது, முக்கியமான வழித்தடமே அதுதான். அதை அவன் மூடிட்டான். அப்போ வர கப்பலுக்கு வழியே இல்லை. அப்போ என்ன விலை உயர தான் செய்யும். இதுக்கு எதுக்கு நமக்கு நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும், நமக்கு இதுதான் நடக்க போகுது இப்போ தெரியுது. அதாவது அப்போ மார்க்கெட்டில் நாளைக்கு அந்த ஷார்ட் டேர்மில் அந்த ஸ்பைக்கு ஆயில் ப்ரைஸ் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நாளைக்கே வந்து காம் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் சஸ்டைனபிள் இந்த ப்ரைஸோட ரைஸ், டாலரோட ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகும்போது நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவல் ஃப்ளாட்டெல்லாம் இருக்காது, மினிமம் ஒரு 100 பாயிண்ட்டு அந்த மாதிரி கேப் அப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டில் ஆயில் தான் மெயினாக இருக்குது. ஆயில், ஏன்னா நம்ம ஆயில் இம்போர்ட் பண்ணுற கம்பெனி. ஆயில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தால் அது நம்ம மார்க்கெட்டில் நெகட்டிவ் பயாஸை தான் கொண்டு வரும். இந்த ஆயில் பிரச்சனையால் ஐடி ஃபார்மாக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டால் வாய்ப்புகள் இருக்குது. பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணாது, ஆனால் இம்பேக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆயில் மார்க்கெட்டிங், ஐஓசி, பிபிசிஎல்லாம் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் நாளைக்கு க்ரியேட் பண்ணும். ஏவியேஷன் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கால்வாசி என்னது, சென்டிமெண்ட் பேஸ்டு கரெக்ஷன் அதிகப்படியாக வரும். ஏன்னா அதுதானே ஃபினான்ஸை பேஸ் பண்ணி நடக்கக்கூடியது. அப்போ பேங்க் நிஃப்டி இறங்கினா என்ன ஆகும், நிஃப்டி 50 சென்செக்ஸ் எல்லாம் தானாக இறங்க ஆரம்பிக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 நாளில் நடந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிகளை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ஏறினதுக்கான ரீசன். இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸை மூடி இருக்கிறதுனால நாளைக்கு எப்படி இது இம்பேக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சதை சில நியூஸஸை வச்சு அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். சின்ன கரெக்ஷன் வர்றதுக்கும் பெரிய லெவல் ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெரிய கிராஷ் வருமா அப்படின்னு கேட்டால் அது டாலர், இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து தான் அதோட அந்த ப்ராஃபிட் புக்கிங் பெரிய லெவல் கிராஷாக ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குமா இல்லையா அப்படின்றது தெரியும். நமக்கு காலையில் பிறக்கும் போதே தெரிஞ்சிடும். இப்போ இருக்கிற இந்த பேட் நியூஸ் வந்து மார்க்கெட்டை கண்டிப்பாக இம்பேக்ட் பண்ணும். ஏன்னா அவன் க்ளோஸ் பண்ணிட்டேன்ட்டு நியூஸ்லேயே நான் பார்த்துட்டேன். ஸோ அப்போ இதை பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணால் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த 280 300 பாயிண்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பில்லை. நம்ம வாங்க நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் இந்த சிச்சுவேஷனில் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இது சென்செக்ஸ் வந்து இது பேஸ் லைனு எதில் முடிஞ்சிருக்குன்னா 78,522 முடிஞ்சிருக்கு. ஆனால் க்ளோசிங் வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் 78,494 இருக்குது. ஓகேங்களா. நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் அப்படின்றது கண் கூட தெரியுது. இப்போ வரையும், இப்போ நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறது மணி 1 ஆக போகுது. ஆனால் ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஈரானில் இருக்க அந்த கடல் வழித்தடத்தை மூடினதால் அதோட இம்பேக்ட் இன்னும் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும், வாய்ப்புகள் அதிகமாக அந்த பெரிய கேப் அப் அப்படின்னு சொல்லக்கூடியது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த கணக்கு பிரகாரமே நம்ம பார்ப்போமே, இதில் ஒரு 280, அப்போ நிஃப்டி 50ல் வந்து இதில் பாதி குறைங்களேன், ஒரு 100 120 பாயிண்ட்டுனா இவன் ஒரு 500 பாயிண்டில் ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா, சென்செக்ஸ் கேப் அப்பில் ஒரு 500 பாயிண்டில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு எங்கே இருக்குன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 78,881.
இந்த 78,881 ஸ்ட்ராங்காக உடைச்சிதுன்னா அடுத்தது 79,146. இந்த 79,140 ஸ்ட்ராங்காக உடைச்சானா 79,418. இதுக்கு மேலே மார்க்கெட் போகுமா? இப்போ இருக்கிற சனிக்கிழமை வந்த பேட் நியூஸால் மார்க்கெட் போகுமான்னா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நாளைக்கு காலையில் ஈரான் வந்து அந்த வழித்தடத்தை திறந்துட்டானா மார்க்கெட் சரியான கேப்பப் மறுபடியும் பெரிய லெவல் கேப்பப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவன் திறப்பானா அப்படின்றது அவனுக்கு தான் தெரியும். ஸோ இந்த 3 ரெசிஸ்டன்ட் போதும். ஓகேங்களா? இது சென்செக்ஸில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டு. இல்லை நாளைக்கு இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் கடல் வழித்தடத்தை திறக்காததுனால க்ரூட் ஆயிலெலாம் பெரிய லெவலில் இம்பேக்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைச்சா இந்த பேஸ் லைனுக்கு கீழே கிடைச்சா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 78,214. இதை ஸ்ட்ராங்காக உடைச்சா 77,951. இதையும் உடைச்சானா லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்த லோ 77,615. இதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சா 77,280. ஏன் இதில் மட்டும் 4 சப்போர்ட் சொல்கிறேன்னா மார்க்கெட்டில் சென்டிமெண்ட் வந்து இப்போ வீக்காக இருக்குது. வெள்ளிக்கிழமை இருந்த பாசிட்டிவ்னஸ் இப்போ இல்லை மார்க்கெட்டில். ஓகேங்களா? நம்ம ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, மறுபடியும் நான் ஈரான் மேலே குண்டு போடுவணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஒரு குண்டு போட்டார்னா இந்த சப்போர்ட்டு கூட பத்தாது, இந்த சப்போர்ட்டு வரும் 76,869. இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் இது பாருங்க, இங்கேயே கேப்பு தான் இருக்குது, இங்கேயும் கேப்பு தான் இருக்குது, இங்கேயும் கேப்பு தான் இருக்குது, இங்கேயும் கேப் இருக்குது. நான் இது வரையும் வரும் அப்படின்னு மார்க்கெட்டில் நான் போட்டு வச்சுருக்கேன். 74,700 வரையும் வரும் அப்படின்ட்டு. இது எல்லாமே குண்டு போட்டார்னா அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு சென்செக்ஸ்க்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இது நாளைக்கு இன்ட்ராடே டைமில் நடக்கக்கூடிய லெவல்ஸ். மார்க்கெட் இங்கே வரையே இந்த சப்போர்ட் வரையும் வந்துட்டு இந்த ரெசிஸ்டண்ட் 3 ரெசிஸ்டன்ட் சொன்ன லெவல் வரையும் ட்ரேடிங் வரத்துக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50 வந்தால் இப்போது அது 280 பாயிண்ட் நம்ம பாசிட்டிவில் இருக்குதுன்னு சொன்னோம். ஓகேங்களா? அது அப்படியே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு வேளை ஒரு கேப் அப் கிடைக்குது, இந்த பேஸ் லைனுக்கு மேலே கிடைக்குது. பேஸ் லைன் 24,366 முடிஞ்சிருக்கு. ஆனால் வெயிட்டட் ஆவரேஜில் ஒரு 13 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு, 24,353ன்னு காட்டுது. அப்போது ஒரு மைல்டாக ஒரு 100 பாயிண்ட் கேப் அப் கிடைக்குதுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. 24,401 நிஃப்டி 50ல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் இது. இதை ஸ்ட்ராங்காக உடைச்சா 24,444. இதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சா 24,500 சைக்காலஜி நம்பர். இந்த 3 ரெசிஸ்டண்ட்டு போதும். இல்லை நான் சொன்ன மாதிரி க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நாளைக்கு காலையில் அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இது தான். 24,300 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் இருக்குது 24,263. அதையும் உடைச்சிதுன்னா 24,229. அதுக்கும் கீழே இருக்கிற சப்போர்ட்டு மன்னிச்சுங்க 24,165. ஸோ அதுக்கும் கீழே இருக்குது. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா இந்த சப்போர்ட் வரையும் வரும். வெள்ளிக்கிழமை லோ இங்கே வந்திருக்கு, 24,114 வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் காலையில் யூஎஸ் மார்க்கெட்டு, ஏஷியன் மார்க்கெட்டெல்லாம் ட்ரேட் ஆகிறத பொறுத்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி. இதுதான் நாளைக்கு நிஃப்டி 50ல் நடக்கக்கூடிய இன்ட்ராடே லெவல்ஸ். ஓகேங்களா? ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட் லைன், இந்த ப்ளூ லைன், இந்த க்ரீன் லைன்லாம் வந்து ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்லாம் கிடையாது. ஏன்னா நான் செபியில் அங்கீகரிக்கப்பட்ட செபி ரிஜிஸ்டர் பர்சனும் கிடையாது. ஓகேங்களா? இது சும்மா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக பாதி பேர் ட்ரேடிங் பண்ணுறதுனால மார்க்கெட்டில் நாளைக்கு நிஃப்டி 50 இந்த லெவல்ஸ்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி இந்த லைன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த லைன்ஸ் எல்லாம் நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதை பிளைண்டாக நீங்கள் எந்த ஒரு ட்ரேடுமே பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணிங்கன்னா முழுக்க லாஸஸ் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நான் இந்த லைன்ஸ் எல்லாம் போட்டு ட்ரேட் பண்ணுறேன்னா நான் 4 விதமான செக்கிங் பண்ணுவேன். ஓஐ பார்ப்பேன், வால்யூம் பார்ப்பேன், இண்டிகேட்டர்ஸை பார்ப்பேன்,
மார்க்கெட் கண்டிஷனை பார்ப்பேன், எஃப்ஐஎஸ் எந்த பக்கம் இருக்காங்க அப்படின்றத பார்ப்பேன். அதை பார்த்துட்டு தான் இந்த லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே ட்ரேட் பண்ணுவேன். நீங்கள் இந்த லைன்ஸை மட்டுமே பார்த்துட்டு ட்ரேட் பண்ணால் அது முழுக்க முழுக்க லாஸஸ் தான் வரும். இது ஒரு டிஸ்க்ளைமர், ஓகேங்களா? நான் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, இந்த ட்ரேடிங் நடக்கும்போது நீங்கள் ட்ரேட் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு இந்த மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அட் த மணி, அந்த அவுட் ஆஃப் த மணியெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இந்த மணியை கரெக்டாக சப்போர்ட் இல்லைனா ரெசிஸ்டண்ட் இந்த ஏரியாவில் கன்சிடர் பண்ணுங்கள். நாளைக்கு அதை கன்சிடர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் வரல அப்படின்னா எனக்கு யூடியூப்பில் சொல்லுங்கள். அதுக்குன்ட்டு மிடிலெலாம் வாங்கிடக்கூடாது. இந்த மணியெல்லாம் இந்த மாதிரி இப்போ மிடில் ட்ரேட் ஆகுது, இந்த இடத்துல சப்போர்ட்டும் இல்லை, ரெசிஸ்டண்ட்டும் இல்லை. நான் இங்கே ஒரு ரெசிஸ்டண்ட்டு நான் இங்கே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு வேளை ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணணும் அப்படின்றதான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், 2 நாள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கே அந்த ஓரளவுக்கு அந்த சூட்சமாக புரிஞ்சிடும் மார்க்கெட்டில் என்னடா நடக்குது அப்படின்றது. பிளைண்டாக ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட்டு கேண்டில் ஏறுதேன்னு அங்கே போய் ட்ரேட் பண்ணாதீங்க, இறங்குதேன்னு அங்கே போய் ட்ரேட் பண்ணாதீங்க. திடீர்னு ஏறுற இடத்துலேருந்து அவன் திடீர்னு இறங்கலாம், திடீர்னு இறங்குற இடத்துலேருந்து அங்கேருந்து மேலே ஏறலாம். இது மார்க்கெட்டில் நம்ம பல வாட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். உதாரணம், லாஸ்ட் வெள்ளிக்கிழமை நம்ம பார்த்தது என்ன, இது பாருங்கள், இந்த கேண்டில் அவ்வளோ தொலைவு கீழே வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டான். நம்ம இங்கே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் புட் சைடில் என்ன ஆகும்? ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் இறங்குற இடத்துல ஏறுற இடத்துலாம் பண்ணக்கூடாது. இது சப்போர்ட்டாக இருக்குது, அப்போ அந்த இடம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம், ஓகேங்களா? இது சப்போர்ட்டாக இருக்குது, அப்போ அந்த இடத்த கன்சிடர் பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது, இந்த இடத்துல மார்க்கெட் இறங்குது, இந்த இடத்துல இறங்குதுன்ட்டு இப்போ இங்கே வந்து சப்போர்ட் நம்ம போட்டிருக்கோம். முன்னாடி வந்து இது இருந்திருக்காது, அப்போது ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் போய் நம்ம அங்கே போய் மாட்டிக்கூடாது. ஏன்னா திடீர்னு ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா லாஸஸ் தான் வரும். அதனால் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் சொன்ன அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு காசை கட்டிகிட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்களாக உங்கள் காசுக்கு நீங்களாக எஜமானனாக இருங்க. உங்கள் காசை வேறு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு அவங்கள எஜமானனாக வைக்காதீங்க. போனால் உங்களோட சுய சிந்தனையில் காசு தோற்றாலும் உங்களோட ஓன் ட்ரேடில் தான் தோக்கணும். மற்றவன் சொல்கிறான்னு அதை நம்பி லட்சக்கணக்கில் காசை கரியாக்கிடாதீங்க. இதில் போயிடுச்சுன்னா கலெக்ட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப பொறுமை வேணும். ரொம்ப நாள் டியூரேஷனில் நம்ம ஜேர்னி பண்ணணும், சர்வே பண்ணணும், அப்போ தான் கலெக்ட் பண்ண முடியும். உங்களால் இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும்னா நீங்கள் எவ்வளோ வேணால் லாஸ் பண்ணலாம். அதை உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் திங்க் பண்ணிங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ லாஸ்னால் அந்த லாஸுக்குள்ளே வெளியே வந்துடுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட்னால் அந்த ட்ரேடை பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஒரு ரூலை உங்களுக்குள்ளேயே வகுத்து வச்சுக்கிங்க, இதுக்கு மீறவே கூடாது. என்ன தான் மார்க்கெட் ஏறி போனாலும் இதை தாண்டி நான் ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சொல்லுங்கள் உங்களுக்கு லாஸ் எப்படி வருது அப்படின்றத நான் பார்க்குறேன். இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஆலோசனை தான். ஏன்னா நான் ஒரு ஆப்ஷன் பையர் அப்படின்றதுனால எனக்கு தெரியும் என்னென்ன மாதிரி இடத்துல நம்ம ஃபெயிலியர் ஆகும், எந்தெந்த மாதிரி இடத்துல எமோஷன் ஆகும், எந்தெந்த இடத்துல நம்ம க்ரீடி ஆகும் அப்படின்றது எனக்கும் நல்லா தெரியும். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு மார்க்கெட்டில் சர்வே பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஆசையை அதிகப்படியாக மார்க்கெட்டில் திணிக்காதீங்க. கரெக்டான ஆசையை கொண்டு வந்து கரெக்டான லாபத்தை ஏர்ன் பண்ணுங்கள். இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.